Hello viewers, welcome to Vaazhai Virundhu. இன்னைக்கு நம்ம தலப்பாக்கட்டி ஸ்டைல்ல மட்டன் பிரியாணி குக்கர்ல எப்படி தம் போட்டு செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதை செய்யறதுக்கு இன்னைக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம 2 கப் சீரக சம்பா அரிசி எடுத்துக்கலாம். அதை நல்லா 2 வாட்டி கழுவிட்டு அதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 2 துண்டு பட்டை எடுத்துக்கலாம். 1 துண்டு நட்சத்திர சோம்பு எடுத்துக்கலாம். ஒரு 8 நம்பர் கிராம்பு எடுத்துக்கலாம். அப்புறம் 2 துண்டு ஏலக்காய் எடுத்துக்கலாம். அப்புறம் பிரியாணி இலை 1 சேர்த்திக்கலாம். அப்புறமா கொஞ்சமா கல்பாசி சேர்த்திக்கலாம். 5 நம்பர் முந்திரி எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பவுடரா அரைச்சு கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 30 நம்பர் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். அப்புறம் பூண்டு ஒரு 14 நம்பர் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த சைஸ்ல இஞ்சி 2 துண்டு எடுத்துக்கலாம். அப்புறம் 4 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி புதினா சேர்த்திக்கலாம். இப்போ இதையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ பிரியாணி செய்யறதுக்கு ஒரு குக்கர்ல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ அதுல ஓல் கரம் மசாலா அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் பிரியாணி இலை 1 சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் பூண்டு அந்த மசாலாவை சேர்த்திக்கலாம். அந்த மசாலா பாதி வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க பிரியாணி மசாலாவும் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். இப்போ பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். அப்புறம் 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற 1/2 கிலோ மட்டனை நம்ம சேர்த்திக்கலாம். அப்புறம் தயிர் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. இந்த மட்டன் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும் மசாலா கூட. இப்போ பாருங்க நல்லா வதங்கிருக்கு. இப்போ அரிசி நம்ம எந்த கப்பில் எடுத்திருக்கோமோ அதே கப்பில் தண்ணி 1 கப் சேர்த்திக்கலாம். இப்போ இதை ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க மட்டனும் நல்லா வெந்துடுச்சு. மசாலாவும் நல்லா குக் ஆயிருக்கு. இப்போ 1 கப் அரிசிக்கு 2 கப் வீதம் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுல 3 கப் தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியும் தண்ணி எடுத்துட்டு இதுல சேர்த்திக்கலாம். இப்போ இந்த இடத்துல டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அடியில பிடிக்காம இருக்க அப்பப்ப இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க அரிசி ஒரு 80% நல்லா வெந்துடுச்சு. இப்போ கடைசியா இதுல 3 டீஸ்பூன் நெய் சேர்த்து அதை நல்லா இப்படி கிளறி விடலாம். அப்புறம் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு ஒரு பிளேட் எடுத்து இதை இப்படி மூடிக்கலாம். அது மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சுக்கலாம். நான் ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை இப்படியே ஒரு 15 நிமிஷம் நல்லா தம் போட்டு வேக விடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம பிளேட் போட்டு வச்சிருக்கிற பிரியாணியை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க ஓபன் பண்றப்ப அதோட ஸ்மெல் வீடு ஃபுல்லா பரவி இருக்கு. நம்மளோட சூப்பரான தலப்பாக்கட்டி ஸ்டைல்ல மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.